670 students: Vaishnavi, Karunya, Kanishka, Anish, Pranita, Joshita, Deva, Devadarshan, Ramadevi, Ridhanya, Monish, Dashwan, Satyayani, Niranjan.
Little Pancheshwar. Next. Upper punch, start it right. Next. Lower punch. Next. Figures come out. Double punch, start it right. Next. Now breathing out, in, out. Yeah. Hey coach, come out in one shot. Lower black part is right. X. Then breathing only. X. Then X. Okay. Upper black part is right. X. Then X. Now the inner black part is right. X. Then Now the next outer the black part is right. X. Now the breathing out, in, out. Yeah. Left forward stance come out. Cross 45 degree. Leg rising. X. Then X. Left change. X. Now then, one step back. Yeah. Left forward stance come out. Lower black. X. Punch X. Back left. Lower black. X. Punch J. Lower black. 1, 2. Lower black. 1, 2. Lower black. 1, 2. Back. 1, 2. Now take one step forward. Yeah. One step forward. Yeah. Figure come out. Walk out. Right side. X. Main. Now take. Yeah. Ray. 5,000 years ago, while there are many types of yoga, whether you are looking for a physically challenging practice, a way to relax and de-stress, or a path to spiritual growth. Yoga students, Amudan, Gautam, Abhiraj, Dashwan, Janathan, Kavi, Deepika, Karunya, Diksha, Sai Sharan, Sanjay, Anukshana, Surya, Sai Prasad, Vijay Sethupathi, Sadhana, Dharanya, Mitra, Yajasri, Samika Badu, Giridarshan. Students, welcome to Go.
அப்போ தெரியும் கொஞ்சம் அதான் தூக்கி பிடிச்சேன் கொஞ்சம் திரும்பி நிற்கிறான் அப்படியே அப்படியே தம்பி பாருங்க தந்தையர்களே, உங்கள் அத்தனை பேருடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்வதற்கு என்னை கலைவேந்தர் அவர்கள் அழைத்த பொழுது இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது சிறுமபாடியிலே. காலையிலே அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மாலையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னேன். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் அந்த நிகழ்ச்சியை பாதியிலே விட்டுவிட்டு வந்திருக்கின்றேன். நமது பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும், இந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அடிப்படையாக சேர்ந்திருக்கிறேன். இந்த பள்ளி 40 ஆண்டு கடந்திருக்கிறது என்பது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் ஆரம்ப பள்ளியிலே 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிற காலத்திலே இது போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் நாங்கள் பார்த்ததில்லை. விளையாட்டு போட்டிகள் நடத்துவதெல்லாம் ரொம்ப அபூர்வமான ஒன்று. அதே போல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த பொழுதும் விளையாட்டு போட்டி நடக்கும். ஆனால் இவ்வளவு போட்டிகள் நடந்ததாக நான் பார்த்ததில்லை. நீங்கள்லாம் உண்மையிலே கொடுத்த இந்த குழந்தைகள் அந்த வகையில் நீங்கள் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே நன்றாக இந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறீர்கள். உண்மையிலே பாராட்டுக்குரியது. கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த வகையிலே கல்வியோடு சேர்த்து இந்த விளையாட்டு போட்டி மற்றும் நடனம், யோகா, பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்களாம் பாக்கியம் பெற்றவர்கள். அதே போல இந்த பள்ளியிலே சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்களுக்கு நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். பல பள்ளிகளே படிப்பை மட்டும்தான் சொல்லி தருவார்கள். இந்த பள்ளியிலே படிப்பு மட்டுமின்றி பல்வேறு கலைகளை நன்றாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் பெருமைக்குரியவர்களாக இருக்கின்றீர்கள். அதே போல இந்த திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே இந்த பள்ளி அமைந்திருக்கின்றது. அது ஒரு திருமானூருக்கு ஒரு நல்ல பெயரை ஈட்டி தருகின்ற வகையில் அமைந்திருக்கின்றது. அதற்காக நான் கலைவேந்தர் அவர்களையும் திருமதி கண்ணை கலைவேந்தர் அவர்களையும் பாராட்டுகின்றேன். இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த ஆசிரியர் பெருமக்களுடைய ஒத்துழைப்பால் நன்றாக நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அத்தனை பேருக்கு பாராட்டுகள், மனமார்ந்த நன்றி. மாணவர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை. கொஞ்சம் எல்லாம் பேச வரீங்களாப்பா தம்பி? கொஞ்சம் அம்மா செல்போன் இருக்கா, அப்பா இருக்கா? எல்லாத்தையும் இருக்கு. செல் பாப்பீங்களா? செல்ல பாப்பீங்களான்னு கேட்கிறேன். என்ன பாப்பீங்க? என்ன பாப்பீங்க? டிவியா? செல்ல என்ன பாப்பீங்க? புரியல. இங்க வாங்க, மேல வா. நீங்க மேல வா. எந்த ஊரு நீங்க? ரைட். நீ செல்ல என்ன பாப்ப? எவ்வளவு நேரம் பாப்ப? வேற என்னெல்லாம் பாப்ப? ஓகே. இது அப்புறம் அதையெல்லாம் வேற ஏதாவது? அதாவது இந்த பிள்ளைக்கு நீங்க செல்ல கொடுங்க, பார்க்கட்டும். அதாவது என்னென்ன பார்க்குறாங்க, என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுத்து பார்க்கறது. இதான் உலகம் இன்னைக்கு செல்லில் தான் நீங்கள் வரோம். நிறைய விஷயங்கள் அதில் வருது. அதை பெற்றோர்களாகட்டும், ஆசிரியராகட்டும், அவங்களுக்கு என்ன விஷயத்துங்கிற அவங்களுக்கு நம்ம தெரிவிக்கின்ற ரொம்ப கடமையோடு நீங்கள் அந்த பொறுப்பாக அதை செஞ்சு கொடுவோம். ஏன்னா இன்னைக்கு அதாவது தேவையற்ற விஷயங்களை சில பிள்ளைங்களை பார்த்து அதை அது சரியான வழிக்கு போக முடியாமல் போயிடும். அதனால் இந்த இளம் வயசுலேயே நீங்கள் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்லா உற்சாகப்படுத்தி அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பவும் நம்ம சில இதை நம்ம கடைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்ம
அவங்களுடைய வழியிலே போய் நம்ம வந்து நம்ம சரியான வழிக்கு திசை திருப்ப வேண்டும். அதை நீங்கள் வந்து சரியாக செய்யணும். பெற்றோர்கள் அதாவது உங்களுக்கும் அந்த வேண்டுகோள், மாணவர்களுக்கும். நீங்கள் இனிமேல் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பீங்களா? என்ன சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க. இப்போ சாரு நாலு பார்த்து பேசிக்கிட்டு இருந்தப்ப இந்த பிள்ளைகள்லாம் வந்து வீட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. வீட்டிலலாம் வந்து அம்மா அப்பா கிட்ட குறும் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டீங்களா? வீட்டில் கொஞ்சம் பண்ணுவீங்க. இங்கே வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தா இவ்வளவு வேலை, இவ்வளவு இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க, இவ்வளவு இதை வந்து நல்லா செய்றீங்க. அதனால நீங்களாம் நல்ல பிள்ளைங்களாக வீட்லேயும் இதே போல இருந்து அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருக்கணும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். சரிங்களா? மிக வேகமாக இது வரமாட்டேங்க. சரிங்களா? ரைட். அடுத்த விழாவுக்கு வர்றப்ப ஐயாவை சொல்லணும், உங்கள் ஹெச்எம் உங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லணும், பிள்ளைங்கள்லாம் வந்து வீட்லேயும் நல்லா இருக்கிறாங்க, அவங்க அம்மா வந்து எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறத கால் பண்ணணும். சரியா? ஓகே. ஆக இந்த மாணவர்கள் வந்து இந்த ஆண்டில் அவர்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கிறாங்க. அடுத்தடுத்த விஷயம் இது இன்னும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்னென்ன செய்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சொல்லி அதை உற்சாகப்படுத்தி கல்வியிலையும் சரி மற்ற ஒழுக்கம், அதாவது இன்னைக்கு கல்வி மட்டும் போதாது. அவர் பாலாஜி சொன்ன போல விளையாட்டும் வந்து ஒரு முக்கியமான ஒரு போயிட்டு இருக்குது. விளையாட்டு மற்ற உடற்பயிற்சி பல்வேறு தளங்களில் வந்து அவங்க வந்து போகணும். அந்த வேலை நீங்கள் நல்லபடியாக இருந்து இந்த பள்ளிக்கும் இந்த ஊருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அழைப்பு. ஒரே வேண்டுகோள் பெற்றோர்களுக்கு மட்டும், நம்முடைய பள்ளியில் 10 பாடங்கள் இருக்கிறது. சாதாரணமாக 5 பாடங்கள் தான் நம்ம குழந்தைங்களுக்குலாம் சொல்லித்தர வழக்கம். ஆனால் நம்ம பள்ளியில் தான் 10 பாடங்கள். இதனால கம்ப்யூட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க, ஜிகே வச்சுருக்காங்க, அபகாஸ் வச்சுருக்காங்க. இது அவங்க கம்ப்யூட்டர் இது வந்து மொத்தம் 10 பாடங்கள். அதனால படிக்கிறதுக்கு மாணவர்கள் சிரமப்படுவாங்க. அதனால என்னன்னாக்க பெற்றோர்கள் நேரம் கிடைக்கிற பொழுது, நேரம் கிடைக்கல, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஆச்சும் அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்காங்க. ஏன்னா பாடங்கள் அதிகமா இருக்கு. அப்படிங்கும் போது பெற்றோரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதை செய்ய முடியும். இங்க பொறுத்தவரை அது எல்லாமே தனித்தனியா ஒவ்வொரு சப்ஜெக்டும் பாடத்துக்கு ஆசிரியருக்காக அதெல்லாம் சொல்லித்தராங்க. இருந்தாலும் கூட அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளோட இரவு நேரத்துல ஒரு மணி நேரம் உட்காந்து அவங்க என்ன பண்றாங்க, என்ன படிக்கிறாங்க, என்ன எழுதுறாங்க, நமக்கு தெரியாட்டா கூட அந்த பணியை கரெக்டாக செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய குழந்தைகள் நல்லா வளருவாங்க என்பதெல்லாம் வளர்த்தறிஞர் பிள்ளைகள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே அவங்க எதிர்பார்க்காம வந்தாங்க. அதோட ஒரு நிகழ்ச்சின்னு சொல்ல உடனே வந்துருக்கிறது ஒரு ஒத்துக்கிட்டவங்க என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்களை சொல்லி இன்னொரு செய்தி ஒன்று. கராத்தே ஆசிரியர் வந்து இந்த வகுப்பு சிறப்பாக எழுதிட்டு இருக்காங்க. இந்த கராத்தேங்கிறது ஸ்டேட் லெவலில் என்னன்னாக்க நேஷனல் லெவலில் போட்டியெல்லாம் நடக்குது. அது அக்டோபர் மாதம் நடக்குதான். யார் விருப்பப்படுறீங்களோ அவங்க சேர்ந்துக்கலாம். ஆனால் அவங்க ஒரே கண்டிஷன் என்னன்னாக்க கராத்தேங்கிறது ட்ரெஸ் எடுக்கணும். சிரமம் தான் இதெல்லாம் சிலதான் சொல்லும்போது என்ன பண்ணுறது, விருப்பப்பட்டவங்க அந்த கராத்தே ட்ரெஸ் எடுத்தாங்க அவங்க வந்து நேஷனல், ஏன்னா அவங்க போட்டிக்கு அது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் அவங்க சேர்த்துக்குவாங்க. அதனால விருப்பம் உள்ளவர்கள் அவரோட அந்த அதுக்குரிய இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பிரைஸ் வாங்கலாமா? அதுப்பா 3 மாணவர்கள். இப்பள்ளியில் படித்த கடந்த காலம் படித்து வந்த மாணவர்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு வி ஹன்சியா, செகண்ட் பிரைஸ் கோஸ் டு எம் ஹரிணி, தேர்ட் பிரைஸ் கோஸ் டு சிவயாழினி. வெல்கம் கிளாப் கோ. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு வி ஹன்சியா, second prize goes to M. Harini, third prize goes to Shivayalini. Students, thank you class sir. First prize goes to V. Hansika, second prize goes to M. Harini, third prize goes to P. Shivayalini. அப்படியே சரி அவங்கள கொடுக்குற மாதிரி நின்றுங்க சார். அவங்க ஃபஸ்ட்டு பிடிக்கும். 2 பேர் மாதிரி சேர்ந்து நின்றுங்க சார். வாங்க சார். சார் பார்த்த அனைவருக்கும் நாங்கள் சொல்கிறோம் முதல் வணக்கம். ஆம், பாரத நாட்டின் பெருமையை எடுத்துரைக்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவ செல்வங்கள். Flag exercise.